Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டே 8 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக நம்மளோட சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. weight lossக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே ரொட்டீன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்னு சொல்றீங்களா சிஸ்டர், அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எம்டி ஸ்டமக்ன்றத நான் டீசென்ட்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சில பேருக்கு அது புரியல அப்படிங்கும்போது நான் கிளியர் பண்றேன். எப்படின்னா நம்ம காலையில பாத்ரூம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம பாக்குறோம் இல்லையா எம்டி ஸ்டமக், அதுதான் பாத்ரூம் போனதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு பேர் தான் எம்டி ஸ்டமக். சரிங்களா, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கடலை மாவு வச்சு பாத்தீங்கன்னா சிஸ்டர் இன்னைக்கு நான் ஆம்லெட் பண்ணுவோம், வெஜ் ஆம்லெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நானும் சாப்பிட்டிருக்கேன் சிஸ்டர். அது ஒரு டைம்ல எவ்வளவு ட்ரெண்டிங்கா இருந்தது, முட்டை இல்லாம கடலை மாவு வச்சு ஆம்லெட் பண்றது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து. சோ அது பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்மளோட மைண்ட் ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லையா, அப்ப சில ரெசிபிஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிருப்போம், ஆனா நம்ம ஹிடன்ல வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான். சோ நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாளை கழிச்சுல கண்டிப்பா எப்படியாவது நான் ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு காட்டுறேன். ஏன்னா அது நல்லதான், உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி அது புரோட்டீன் ரிச் தான். சோ அது நைட் டின்னர் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஏன்னா சம்டைம் ஒரே வழியா நம்ம போயிட்டு இருப்போம். நம்ம மைண்ட் சில இது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சும் நம்ம மறந்து இருக்கலாம், இல்லைன்னா அது அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான், வேற எதுவும் இல்ல. பட் நீங்க சொன்னது உண்மையாவே புரோட்டீன் ரிச் ஃபுட் தான். வெஜ் ஆம்லெட் அந்த கடலை மாவுல பண்றது கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நான் நீங்க அவல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அவல் யூஸ் பண்ணலாம், குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கலாம். ஏன்னா அது பாலிஸ்ட் பண்ணாதது அப்ப ஒயிட் தானே, ஒயிட் அவல் தானே, அதுவும் அரிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. இல்ல, அதுல ஃபைபர் கண்டென்ட் அவல்ல இருக்கு. ஏன்னா அது அன்பாலிஸ்டு. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் சிகப்பு அவல் கிடைச்சா கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா அந்த வெள்ளை அவலும் நீங்க சாப்பிடலாம். சரிங்களா, அப்ப ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நிறைய காய்கறி எல்லாம் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ற மாதிரி பண்ணிட்டு 2 ஸ்பூன் அவல் மட்டும் நான் அதுல சேர்த்து பண்றேன் சிஸ்டர், எனக்கு அது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். அது நிறைய பேருக்கு அது அதே மாதிரி நீங்க வேணா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்லும் போது அவங்கள்ட்ட சில ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா. உண்மையாதான் அந்த வெஜிடபிள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு அது 2 ஸ்பூன் அவல லைட்டா அந்த ஊற வச்சுட்டு நம்ம போடுவோம் இல்லையா, ஊற கூட இல்ல, வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஊறி போய் நிற்கும். அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கிறோம் இல்லையா, அப்ப நம்ம அந்த மாதிரி சாப்பிடலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு அம்மா பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 51 வயசு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் பாத்தீங்கன்னா பத்மான்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ தமிழ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய பேராகிராஃப் அளவுக்கு டைப் பண்ணி எனக்காக அனுப்பியிருந்தாங்க. நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா. ஏன்னா பெரியவங்க எல்லாருமே, பெரியவங்க நீங்களே சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப, உண்மையாவே சொல்றேன், அதை வாசிச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட பேர் கேட்டிருந்தீங்க, என்னோட பேர் வினிதா. பாருங்க, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க, உங்களோட ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. அப்புறம் நைட்டு சீக்கிரமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நைட் சீக்கிரமா தூங்கலாமா சிஸ்டர் அப்படி சொல்லுவீங்க. கண்டிப்பா சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல பழக்கம். இப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா 10 மணி 11 மணி ஆக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல. பட் ஆனா நமக்கு சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறதுன்றது ஒரு ரொம்ப நல்ல பழக்கம். கண்டிப்பா தூங்கலாம் சிஸ்டர். அவங்க கேட்டிருந்தாங்க 10 மணிக்குள்ள நான் தூங்கிக்கலாமா, 10 மணிக்குள்ள தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அது நல்ல பழக்கம் சிஸ்டர். உங்க உடம்புக்கு, உங்களோட இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம்
அது ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வயிறு தொப்பை போட்டுருச்சு அப்படின்னு சொல்றீங்க. பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதுதான் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த பிளாங்க்ன்றது படுத்துட்டு பண்றது, அது ஃபுல் பாடிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நீங்க பிளாங்க்னு யூடியூப்ல போடுங்க, கண்டிப்பா வரும். அதை வந்ததும் அதையே ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலும் நீங்க தொடர்ந்து வந்து பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட பெல்லி வந்து ரெடியூஸ் ஆகும். அது கூட வந்து இந்த சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி அதெல்லாமே பச்சையா ஜூஸ் பண்ணி குடிங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு, அதாவது தொப்பு குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெந்தயம் இருக்கு இல்லையா, பொடி பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க சரிங்களா. அது பண்ணாலே உங்களுக்கு வந்து சத்தியம் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கை குறையறதுக்கு தான் கேக்குறீங்க. கை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றது, இப்படி சுழுத்துறது, இந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு 50 தடவை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் நீங்க ரெகுலரா அதை பண்ணிட்டே இருங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. அது மாதிரி நீங்க கை குறையறதுக்குன்னு எக்ஸசைஸ் போட்டீங்கன்னா வரும். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எடுத்து அதை வந்து ஒரு 50 டைம்ஸ் வந்து டெய்லியும் பண்ற மாதிரி ஒரு 30 நாளைக்கு பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு குறையும் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பத்தி சொல்லுங்க சிஸ்டர். நான் ஸ்நாக்ஸ் டெய்லியும் சொல்றதுதான். கண்டிப்பா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ன்ற பட்சத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட டைம் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா 9:30 to 10 எடுக்கிறோம் அப்படின்னா, மதியத்துக்கு வந்து 1:30 to 2 எடுக்கிறோம்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 to 7 எடுக்கிறோம் இல்லையா டின்னர். இந்த மாதிரி கேப்ல வந்து கரெக்டா அந்த ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் தான் வரும். அதுக்குள்ள நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஹங்கிரியா இருக்கு, பசி இருக்கு அப்படின்ற பட்ச ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா இது இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. அந்த கேப்ல உங்களுக்கு பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரியும் குடிச்சுக்கோங்க. சூடா சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி கூட குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை எல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா வேர்க்கடலை எல்லாம் ஒரு 10-20 அவ்வளவுதான், அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிடலாம், மக்கானா இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிடலாம். ஓவர் இந்த மசாலா எல்லாம் சேர்க்காம பிளைனா சாப்பிடுங்க. அது எல்லாமே அந்த மாதிரி சூஸ் பண்ணி சோளக்கருது, அந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் இது சுட்டு சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அது வந்து தேவைப்பட்டா மட்டும் சாப்பிடுங்க. நம்ம 3 வேளை கரெக்டா எடுக்கிறோம் இல்லையா, அதுவே கரெக்டா வரும். அந்த வெள்ளரிக்காலாம் நிறைய சாப்பிடுங்க, அதெல்லாம் கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி சரிங்களா. அந்த மாதிரி நீங்க தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனா கண்டிப்பா நீங்க சாப்பிடணும்னு நினைச்சுக்காதீங்க. என்னைக்காவது ரொம்ப அவங்களால தவிர்க்க முடியாத டைம்ல மட்டும் சேர்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பார்லி ரைஸ் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். அதான் சொல்றேன், திணை வகைகள், திணை வகைகள் இந்த மாதிரி மில்லட் ரைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அதுல எல்லாம் நார்ச்சத்து நமக்கு நிறைய இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர். வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப செவ்வாழை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. செவ்வாழை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பழம் வந்து 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 90 கிராம் அளவுக்கு கலோரிஸ் வந்து இருக்குது. சோ ஈக்குவலா அந்த நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவு கலோரிஸ் வந்து அதுல இருக்கு சரிங்களா. இப்ப நீங்க கேஸ் நீங்க அதை சாப்பிடுறீங்க அப்படின்னா காலைல பிரேக்ஃபாஸ்டோட அதை ஆட் பண்ணி கொஞ்சம் அதுக்கு ஏத்தாப்புல எப்படின்னா இப்ப அந்த ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது கூட ஒரு முட்டை வச்சு சாப்பிடுறதோ இல்ல ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிடுறதோ அந்த மாதிரி பேலன்ஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதை வந்து ஸ்நாக்ஸா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கலோரிஸ் அதிகமாகும். அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். செவ்வாழை பழத்துல நார்ச்சத்து இருக்கு, சாப்பிடலாம். பட் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். தனியா ஸ்நாக்ஸா சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, அதுக்காக சொல்றேன். அப்புறம் புளிச்சக்கீரை வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் கேட்டீங்க. கண்டிப்பாங்க, கீரை வகைகள் எல்லாமே சாப்பிடலாம். அதை வந்து நீங்க இந்த புளிச்சக்கீரை எது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும் சிஸ்டர்னு கேட்டீங்கன்னா, ரவை களி வந்து நல்லா இருக்கும். மில்லட் ரைசஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம்னா வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி நீங்க மில்லட் ரைசஸ் இருக்குல்ல, சாமை, குதிரைவாளி அந்த மாதிரி சாதம் பண்ணிட்டு கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். நேற்று கூட நம்ம வந்து சாம்பார் சாதம் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து அவல் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. அதான் நான் சொல்ற மாதிரி அவல் எடுத்துக்கலாம். அது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல அது ஒரு டைம் சாப்பாடா எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸா எடுத்துக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் நட்ஸ் மூஸ்லி வந்து டின்னருக்கு சாப்பிடலாமான்னு திருப்பி கேக்குறீங்க. டின்னருக்கு வந்து சாப்பிடாதீங்க, அதுல நட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது வந்து வயிறு வலி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் சரிங்களா, அதுக்காக சொல்ல வர்றேன்.
வெயிட் மிஷின் வந்து என்கிட்ட இல்ல சிஸ்டர். ஆனா நான் வந்து உங்களோட பார்த்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி டைட்டா இருந்த ட்ரெஸ் இப்போ வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கு. அதை வச்சே நான் வந்து என்னோட வெயிட் வந்து லாஸ் ஆனதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் போது. அப்போ நம்ம வந்து நம்பர்ல தான் இருக்கும். நான் எப்பவுமே சொல்றது நம்பர்ல குறையில சிஸ்டர். நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகி நிக்குதுன்னு சொல்றீங்க, அது இல்லவே இல்லைங்க. உங்களோட இன்ச்சஸ்ல வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க அதை வந்து கவலையே படக்கூடாது. சம்டைம் பிளக்சுவேஷன்ஸ் ஆகும், அதிகமா காட்டுற மாதிரி இருக்கும். சம்டைம் பீரியட்ஸ் டைம்ல அதிகமா காட்டுற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்களோட வேலையை கரெக்டா பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான பலன் வந்து இருக்கும். இன்ச்சஸ்ல உங்களுக்கு லாசஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் சிஸ்டர்ஸ். கவலைப்படாதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து பண்ணாம நான் வந்து வெயிட் குறைக்க முடியுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெல்தியான டயட் எடுத்துட்டு அதுலயுமே அந்த ஹெல்தியான டயட்டை வச்சே நம்மளால வந்து குறைக்க முடியும். இன்கேஸ் நீங்க இன்னும் வாக்கிங் எல்லாம் போகும்போது நிறைய கலோரிஸை நீங்க வந்து லாஸ் பண்ணிட்டு இன்னும் நல்லா சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணலாம். அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். சோ இந்த வெயிட் லாஸ் எதுக்குடா பண்றோன்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வாக்கிங்ன்றது அப்படி இல்லைங்க. நல்லா ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ஜாலியா நடங்க, நல்ல ஸ்பீடா அந்த மாதிரி ஒரு இதுவா நடங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சீக்கிரமா ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வடை வந்து சாப்பிடலாமா சிஸ்டர், காலையில வடை சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஆயில்ல ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிடவே கூடாது. டீப் ஆயில் மாதிரி நம்ம சம்டைம் ஆசை இருக்குன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி தோசைக்கல்ல அந்த வடையை நல்லா தட்டிட்டு லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு அதுல வந்து போட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். டீப்பா நம்ம வந்து பூரி எல்லாம் வந்து எதுக்கு சேர்க்கறது, ஆயில்ல வந்து டீப்பா போட்டு பொரிக்கிறதுனால தானே. சோ இந்த மாதிரி வடையை வந்து ஷாலோ ஃப்ரேம் தோசைக்கல்ல இந்த மாதிரி தடவிட்டு எண்ணெயை தடவிட்டு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான மேட்டருங்க, ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க பேசுறதே ரொம்ப லாங்கா பேசுறீங்க, அது வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே நியூவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே பாருங்க, அதுலயே தெரியும் சிஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே உண்மை, நல்லா இருக்கு, எங்களுக்கு மோட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அத நான் எப்படி இப்ப ஸ்கிப் பண்றவங்க ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா தெரியாதவங்க அதே இடத்துல தானே நிப்பாங்க. கொஞ்சம் யோசிங்க. என்னோட நிலைமையிலையும் கேட்கறவங்களுக்கு நான் டவுட்ஸ் தான் கிளியர் பண்றேன். என்னோட குடும்ப பிரச்சனையை வந்து நான் உங்கள்ட்ட சும்மா பேசிட்டு இருக்கல இல்லையா. இது காலைல சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, நம்ம வீட்டு பிரச்சனையா பேசிட்டு இருக்கோம். நான் வந்து சொல்றது டிப்ஸ். இப்ப அவங்க வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பத்தி தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், நியூவா தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வெயிட் லாஸ் பத்தி தெரிஞ்சவங்களா, ஆனா இது தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்ல, அவ்வளவுதான். ஸ்கிப் பண்றதை ஏன் என்கிட்ட அப்படி சொல்றீங்க, ஸ்கிப் பண்றேன் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஒரு இதுவா தான் சொன்னாங்க, ஆனா எனக்கு ஹர்ட் ஆச்சு. இப்ப நான் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கள்ட்ட சொன்னேன், அதனாலதான் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது, அதனாலதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி நின்று பேசணும்னு இல்ல, எனக்கு அதை வந்து கேக்குறாங்க இல்லையா, அதனாலதான் ஷேர் பண்றேன் சரிங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதாங்க, ஓரளவுக்கு டவுட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க பாக்கலாம். காலையில டேவை வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சனி ஞாயிறு வந்துட்டு போனாலே பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை எந்திரிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். எப்படியோ எந்திரிச்சாச்சு, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் இல்லையா. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுறேன். 58.25 இதுல எனக்கு வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகே தான் எனக்கு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ் பண்ணியாச்சு சரிங்களா. அது வந்து என்னோட வெயிட் வந்து மைண்ட் பண்ணாதீங்க. என்னோட ஃபுட் ரெசிபிஸ் இதெல்லாமே, டயட் ரொட்டீன் இதெல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து இந்த வெந்தயத்தை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், லைட்டா வறுத்துட்டு அதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து வெதுன்னு குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட தொப்பையில இருக்க அந்த கொழுப்பு தன்மை எல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா, கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உடம்புக்குமே. இந்த சுகர் உள்ளவங்க, பிரஷர் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த வெந்தய பொடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயத்தை எல்லாம் அப்படியே வாயில போட்டு முழுங்குவீங்க எல்லாம், அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு நீங்க வந்து சுடுதண்ணியில் ஆட் பண்ணி குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காலைல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன். அது கூட தேங்காய் சட்னி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, தக்காளி எதுவுமே இல்லை, இனிமே தான் வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேங்காய் சட்னி பண்ணிடலாம் சொல்லிட்டு வரமிளகாய் வந்து சேர்த்து பண்றேன். நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம், ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன். தேங்காய், பூண்டு, பொட்டுக்கடலை, வரமிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி, உப்புலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இட்லி வந்து வெந்துருச்சு. நான் வந்து நார்மலாக இந்த மாதிரி சில்வர் பாத்திரம்
பாத்திரத்துல தானே யூஸ் பண்றேன், நான் எந்த ஆயிலுமே அப்ளை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அந்த பாத்திரம் அந்த இட்லி ஊத்துற தட்டை வந்து ஈரப்படுத்திட்டு நம்ம மாவு ஊத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க. கடைசியா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டா தண்ணியில காட்டிட்டு எடுத்தோம்னா சூப்பரா வந்து ஸ்பூன்ல எடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து பாலை காய்ச்சி தம்பிக்கு வந்து ஆத்தி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு காஃபி போட்டு பிரெட் எப்பயும் போல வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் படப்படப்படான்னு ஓடிட்டு இருக்கும், மிஷின் மாதிரி ஓடுவோம். ஹஸ்பண்ட்க்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இட்லி சட்னி எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டு 2 பேரும் வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க 7:30 மணிக்கு. அதுக்கப்புறமா பாருங்களேன் இவர் பயங்கர அழுக விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா நார்மல் ஆயிட்டான். போனாலும் பாய் சொல்லி அனுப்பிடுவான். இன்னைக்கு வந்து தூங்கி அப்பதான் எந்திரிச்சானா, சோ அதனால அவனுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. பயங்கர அழுக. நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி படியில வந்து அழகா விளையாடுற மாதிரி உட்கார வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வாக்கிங் வந்து போனிட்டு இருந்தேன் அவன்கிட்ட பேசிக்கிட்டே. அப்பதான் அவனும் கொஞ்சம் டைவர்ட் ஆவான்ல, நம்மளும் நம்ம வேலையை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் போனேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம் கிடைக்குதோ ஈவினிங்கோ மார்னிங்கோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க. அதிகப்படி வெயிட்லாம் இருக்கீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு அசைச்சு நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் குளிச்சு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன் நான். இதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி தான் வந்து எடுத்திருக்கேன் பிரேக்ஃபாஸ்டா. பப்பாளிலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு, கர்ப்பப்பையில இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் பப்பாளி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்மளோட தேவையான சத்துக்கள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு 1/2 பழம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்கா இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். பப்பாளிலாம் நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு கொஞ்சம் பப்பாளி கட் பண்ணிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவாப்பழமும் வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். அது கூட வந்து கூழ் வந்து கொடுத்துடலாம், மோருக்கு பதில். இன்னைக்கு ஒரு 11 மணி போல அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அந்த தம்பியை வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போகணும் இல்லையா. அதுக்கப்புறம் இவர் சின்னவரையும் கிளப்பி விட்டாச்சு. படியில ஏறணுமா இறங்கணுமா பார்த்து, ஏன்னா இந்த கம்பி கொஞ்சம் ஓட்டையா இருக்கு, அதான் பயமா வந்து இருக்குது. எப்படியோ அவரை வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்தே கூட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் கிளம்பிட்டோம். ஆட்டோ பிடிச்சு போகணும் இல்லையா. இவர் வந்து ஆட்டோல நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. அந்த பையா வந்து போய் கூட்டிட்டு வந்துருவாரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு எப்பவுமே. அதுக்கப்புறம் தம்பியை கூட்டிட்டு வந்தேன். அவர் ஸ்கூல்ல நடந்த கதை எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாரு எப்பவுமே. வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா துணியை ஃபுல்லா போய் மிஷின்ல போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணி வேற ஆயிடுச்சு. இந்த மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு கழட்டி போட்டுட்டே இருப்பாங்க. அதான் மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்து தண்ணி நல்லா குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அதை தான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம வந்து குதிரைவாலி சாதத்துல வந்து சாம்பார் சாதம் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா. நேற்று நான் நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். ஆனா நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தெரியாம வந்து ஆலு பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அதை சாப்பிட்டாங்களா எல்லாரும். ஸோ அதனால வந்து அது பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் லைட்டா ஊற்றி நல்லா வந்து வேக வச்சோன்னா சூப்பரா இருக்கும் இல்லையா. சாம்பார் சாதம் நேற்று வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க, செம்ம டேஸ்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் பொரியலுமே இருந்தது, அதையும் சுடு பண்ணி அப்புறம் ஊறுகாய் வச்சு அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சொரக்காய் இருந்தது நமக்கு, அதை போய் கொடுத்துட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு இதை கொடுத்து வந்தெல்லாம் சுரக்காய் வந்து நம்ம கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லா பாருங்களேன் மழை இறங்கி வந்துட்டு இருந்ததா. தம்பி இங்க ஹிந்தி பாட்டு ஒண்ணு இருக்கு, ஜம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மழை பாட்டு, அதை ஆடிட்டு 2 பேரும் கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் நிக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். லைட்டா பேய ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி இது பண்ணேன். அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பார் சாதத்தை வந்து ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்டி இருக்கு. ரைஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஸோ அதனால குதிரைவாலி, சாமை, கோதுமை ரவை, நிறைய மில்லட் ரைசஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. அப்புறம் ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் வரகரிசி, சிகப்பு அரிசி எல்லாம் கேட்குறீங்கல்ல, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கவுனி அரிசி எல்லாமே சேர்த்துக்கலாம். வெள்ளை அரிசி தான் நமக்கு நல்லது கிடையாது, அதுல வந்து எந்த ஃபைபருமே இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க பாருங்களேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்ட்டு. அந்த கேரட்லாம் போட்டிருந்தேன்ல அதெல்லாம் நல்லா மஸ்ட் வந்து நல்லா ஊட்டி விட்டேன். ஏன்னா இந்த சாதம் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது இல்லையா. நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால பாருங்களேன் சொரக்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு டக்குன்னு வந்து அதையும் வச்சுட்டேன் நான். அது கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காவும் வெண்டைக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் வந்து குதிரைவாலி சாதத்துல செம்ம டேஸ்டி இருந்துச்சு. வெயில் போயிட்டு நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததா, சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாமே கழுவி போட்டுட்டேன். எப்பவுமே நான் சொல்லுவேன் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, ஏதாவது ஒரு வேலையை பார்த்து டைவர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறம் துணியை போய் காய போட்டுட்டு வந்துட்டேன் கீழே.
இப்பதான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு, எப்படியோ துணி காஞ்சிருமோன்ட்டு போட்டிருக்கேன், காலைல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவாப்பழம் ஒரு 6 பீஸ் சாப்பிட்டேன். பழங்கள் வந்து சாப்பிடுங்க, அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதிக இனிப்பு உள்ளது வந்து சாப்பிட வேண்டாம், அதை தான் சொல்றேன். அதுக்கப்புறம் நைட்டு இதுக்காக ஈவினிங்லேயே வந்து முட்டை வந்து முட்டை தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். சரி, இது வந்து மேக்கருங்க, ரொம்ப ஈஸி. தண்ணியில கொதிக்க வைக்கிறது கூட சம்டைம் உடஞ்சிரும் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அந்த ட்ரேல முட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டன் நமக்கு நான் போதும், லைட் எரியுதா, வெந்ததுக்கு அப்புறம் அந்த லைட் ஆஃப் ஆயிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கும். எனக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் எக் மேக்கர், எக் பாய்லர் அப்படின்னு சொல்லி போட்டாலே வரும், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட பிளான் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஹஸ்பண்ட் வந்து வந்தாரு, சொன்னாரு சரி தோசை சாப்பிடணும் போல இருக்கு, சட்னி பண்ணு அப்படின்னு சொன்னோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சுல தோசை இது பண்ணியும். ஏன்னா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தோசை நான் தான் விரும்பி சாப்பிடுவேன். எங்க வீட்டுல இருக்கவங்க, எங்க வீட்டுக்காரும் சாப்பிடுவாரு தோசை. மற்றபடி என்னோட பையன், அம்மாச்சி எல்லாம் வந்து இட்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இட்லியே ஊத்திடுறது. ஏன்னா தோசைக்கல்ல ஆன் பண்ணாலே அவ்வளோ சூடா இருக்குங்க. நம்ம இரும்பு கல் வேற யூஸ் பண்றோம்ல, இப்போ வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கா, தாங்க முடியல. அதுக்கப்புறம் சரி தக்காளி சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு பொரிய விட்டுட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். ஆற வச்சுட்டேன் ஒரு சைடு. அதை இந்த சைடு வந்து முட்டை மேக்கர்ல அழகா வந்து வெந்துருச்சு பாருங்க, லைட் ஆஃப் ஆயிடுச்சா. இதை எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாரும் ஆளுக்கு ஒரு அவிச்ச முட்டையை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவிச்ச முட்டையெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் டயத்துல கூட எடுத்துக்கோங்க, மதியம் லஞ்ச்ல எடுத்துக்கலாம், நைட் டின்னருமே நம்ம சீக்கிரமா சாப்பிட்றோம் இல்லையா, 6:30 மணிக்கெல்லாம். ஸோ அதனால ஒண்ணும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 முட்டை அதுக்குள்ளதான் வந்து நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்களேன், என்னோட டின்னருக்கு வந்து அவங்களுக்குலாம் தோசை இல்லையா, நமக்கு வந்து தோசை சாப்பிடணும்னு ஆசை இருக்குல்ல. அப்ப நம்ம வந்து ரவை வந்து எடுத்திருக்கேன், நல்லா பொடியான ரவை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கிண்ணத்துல தான் வந்து ரவை எடுத்தேன். அதுல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கு அவ்வளவுதான், தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு. அவ்வளவுதான். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொடியா இருக்குல்ல மாவு மாதிரி, அந்த ரவை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவே நீங்க பெரிய ரவையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணேன்னா உடனே நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாங்க. கடல காய வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊத்தாப்ப மாதிரி தான் வந்து ஊத்துறேன் பாருங்க. லைட்டா எண்ணெயோ இல்ல நீங்க நெய் கூட லைட்டா வந்து ஆட் பண்ணீங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம தோசை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்மளோட ரெசிபிஸ்ல பண்ணிட்டாலே நம்ம வந்து ஈஸியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். இந்த ரவை தோசை சிம்பிளா உங்களுக்கு தோசை கிரேவிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கம்பு தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி எந்த தோசை வேணாலும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம், அரிசி தோசையை தவிர்த்து, சரிங்களா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மில்லட் ரைசஸ்ல எல்லாமே நம்ம வந்து தோசை பண்ணலாம். நிறைய நீங்க யூடியூப்ல போட்டாலே நிறைய ரெசிபி வருது, நானும் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன், சரிங்களா. இப்ப பாருங்களேன், தோசை பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க நல்லா தின்னா ஒரு தோசை வந்து ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ஊத்திக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு கரைச்சு டக்குன்னு ஊத்திடலாம் நீங்க. அவ்வளவுதான். நான் வந்து ஒரு அவிச்ச முட்டை 2 தோசை வந்து வச்சுட்டு அந்த சட்னி அரைச்சேன் இல்லையா, அதை வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். எக்ஸ்ட்ரா 2 தோசை வந்து வந்தது, அதை ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட குவான்டிட்டியில 4 தோசை வந்து வந்தது. ஸோ நீங்க மதிய நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 தோசை கூட எடுத்துக்கோங்க. அதுவும் சின்ன சின்னதா தான் ஊத்திருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நைட்னால நான் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் வந்து எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அவிச்ச முட்டையும் அந்த தக்காளி சட்னி வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. நானே வந்து டாப் நாச்சுன்னு சொல்லிக்கிறேன், அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு, உண்மையாவே டேஸ்டா இருக்கும் இது. அதனால முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காட்டல. ஆனா சில ரெசிபிஸ் வந்து ஒரு சில நேரம் நம்ம வந்து விட்டுருவோம் இல்லையா, ஒரு சில நேரம் ஒரே மாதிரி போயிட்டு இருப்போம், அந்த மாதிரி அப்படிதான். அப்புறம் வீட்டுக்கு உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மாவு தோசை எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா ஊத்தியாச்சு. இரும்பு தோசைக்கல் இதுல ஊத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், யாராவது தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சரிங்களா. இரும்பு தோசைக்கல் ரொம்ப ரொம்ப நல்லது, நான்ஸ்டிக் இல்லாம யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் பாருங்களேன், அவங்களுக்கும் தோசை, சட்னி, முட்டைலாம் வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் விளக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பு எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லிட்டு அந்த சைடு ஜன்னலை வந்து திறந்து விட்டுட்டு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இரும்புக்கல் ஆன் பண்ணோம்னா நல்லா ஹீட்டா இருக்கும், அதுவே குளிர்காலம்னா நல்லா இருக்கும் இதமா. பட் இந்த வெயிலுக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து ரொம்ப இதுவா இருக்குது. நீங்க பாருங்களேன்,
நல்லா அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பாத்திரமெல்லாம் முடிச்சாச்சு. இப்போதாங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெக்கையாயிடுச்சு, தூங்க முடியாது இல்லையா. சரி இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் 6:30 மணிக்கு சாப்பிட்றீங்க, 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பசிக்குதுன்ற பட்சத்துக்கு பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க. ஜீரக தண்ணி, க்ரீன் டீ இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். சூப்பராக இன்னைக்கு டேவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.